இன்னைக்கு நாம வெயிட் மை யூத்தோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். போன வீடியோட எண்ட்ல ஹீரோயினுக்கு பர்த்டேங்கிற விஷயத்த காமிச்சிருந்திருப்பாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்த ஹீரோயினும் அந்த ரேடியோ கிளப்புக்கு வந்துட்டு ஓகே நமக்கு இவங்க விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினோட பர்த்டேங்கிறது தெரியும். இருந்தாலும் வேணுனே அவகிட்ட வந்துட்டு அவளுக்கு பர்த்டே விஷ் பண்ற மாதிரி அப்படியே அவட்ட நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை உண்மையாலுமே யாருக்கும் ஞாபகம் இல்லையோன்னு நினைச்சு அவ ஃபீல் பண்ற ஓரத்துல தான் அதுக்கப்புறம் கேக் எல்லாம் கொண்டு வந்து பர்த்டே சாங்லாம் பாடிட்டு ஹீரோயினும் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி சரி நீங்க எனக்கு கண்டிப்பா கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்களா, கொடுங்க கொடுங்கன்னு ஆர்வமா இருப்பாளா. ஹீரோவும் அந்த ஹாரி பாட்டர் புக்கெல்லாம் எடுத்து வச்சிருந்தால அவனோட பேகை எடுத்துட்டு வரும்போது முதல்ல அந்த லென் பையன் தான் கிஃப்ட்டை கொடுக்குறான். எல்லாரும் எதிர்பார்த்த அதே கிஃப்ட் தான், ஹாரி பாட்டர் புக்ஸ் தான் லின்னுமே கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பானா. ஹீரோ பையன் ரைட்டுன்னு சொல்லி எதையும் கொடுக்காம இல்ல நான் எந்த ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வரல பாரு என்னோட பாக்கெட் கூட எம்டியா தான் இருக்குதுன்னு சொல்லி காட்டக்குள்ள பாக்கெட்ல ஒரு சாக்லேட் ஒன்று இருக்கும். அதை ஹீரோயின் எடுத்துக்கிறா. சரி நான் இதை கிஃப்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பர்த்டே ஸ்பெஷலா 5 பேருமே ஸ்கூல்ல கட் அடிக்கிறாங்க. காம்பவுண்ட் மேல ஏறின ஹீரோயின் கீழே குதிக்கலான்னு இருக்க செமையா பயந்துகிட்டு இருப்பாளா. அப்போ போத் ஹீரோவும் லின்னும் அட் அ டைம்ல அவளுக்கு உதவிக்காக கை கொடுக்க போகும்போது ஓகே லின் கொடுக்கறான். சரி எப்படியும் ஹீரோயினுக்கு லின்ன தானே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ பையன் விலகி நின்னுக்கிறானா. அதுவே ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி. ஆஹா நம்ம கூட பேச ஆரம்பிச்சான், பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் தந்தான், உப்பனா கையெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி சம சந்தோஷம் அவளுக்கு. 5 பேரும் படம் பார்க்கலன்னு தியேட்டர் போயிருந்திருப்பாங்க போல. நம்ம ஹீரோயினும் முதல்ல சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணும்னு சொன்னாலும் அவளே வம்படியா போயிட்டு பாப்கார்ன்லாம் ஆர்டர் பண்ணி அடிஷ்னலா எப்படியாவது அந்த லென் பையனை நம்ம கூட உட்கார வச்சிடலான்னு ஒரு கப்புள் சீட் ஒன்று புக் பண்ணலான்னு இருப்பா தியேட்டர்ல. எதுவும் வேணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாக்குறதுக்காக லின்னும் வருவானா. கவுண்டர்ல இருக்கிற அந்த லேடியுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கான கப்புள் சீட்டையுமே நான் புக் பண்ணியிருந்திருக்கேன், இதுக்கான ஃபீ இவ்வளோன்னு சொல்லக்குள்ள இது கப்புள் சீட் புக் பண்ணியிருந்திருக்காங்களான்னு லின்னுக்கு ஒரே ஆச்சரியம். ஈவன் ஹீரோ பையனும் பின்னாடி வந்துட்டு கப்புள் சீட்டா என்னடி பண்ற அப்படின்னு கேட்டா மாட்டிக்க கூடாதுன்னு. இல்ல நீங்க 2 பேர் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி தெரியுதா, அதனாலதான் உங்களுக்காக நான் கப்புள் சீட் புக் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா அங்கிருந்து கலந்துக்கலான்னு இருக்க. அப்போ பின்னாடி யாரையோ இடிச்சிருவா. அது யாருன்னா ஸ்கூல் டீனா தான் இருக்கும். ஸ்கூலை வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு வச்சு 5 பேரையும் கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம டாவோ தான் இப்படி படத்துக்கு போகலாங்கிற ஐடியாவை நான் தான் கொடுத்தேன், நீங்க மத்தவங்களெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே கரெக்டா அந்த மியூசிக் வாத்தியார் வராரு. இப்படி பசங்க மாட்டிக்கிட்டாங்கிற விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்காரு போல. வந்த உடனேமே அவங்க தியேட்டர் போறதுக்கு நான் தான் காரணம், ஆக்சுவலி ஒரு படத்தை பார்த்துட்டு அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிற விஷயத்த எஸ்ஏவா நான் தான் எழுத சொன்னேன். ஆனா அப்படி அந்த படம் பார்க்கறதுக்காக அவங்க கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நான் கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு இவர் தான் எல்லா பள்ளியும் போட்டுக்குவாரா. பிரின்சிபல் நம்ம மியூசிக் வாத்தியாரையும் பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறேன், என்னையா எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிற, ஸ்கூல்ல ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுத்ததுங்கிறது இவங்களோட ஸ்டடீஸுக்கு உதவியா இருக்கணுமே தவிர நீ அந்த ரேடியோ ஸ்டேஷனே தியேட்டர் கிளப்பா மாத்திரக்கு கிடையாது, இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இந்த ரேடியோ ஸ்டேஷன் கிளப்பை ஷட் டவுன் பண்ணிடலான்னு சொல்லக்குள்ள ஹீரோயினும் இன்னைக்கு ஆக்சுவலி தன்னோட பர்த்டே அப்படின்னும் அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா நாங்களாம் தான் பிளான் பண்ணி சினிமாக்கு போயிருந்தோம், இதுக்கும் மியூசிக் வாத்தியாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஈவன் நம்ம ஹீரோ முத கொண்டு எல்லாருமே இப்படி மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்களா, அநியாயத்துக்கு நல்லவனுங்களா மாதிரி எல்லாரும் மாறி மாறி அந்த மியூசிக் வாத்தியாரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டா உள்ள இன்னொரு வாத்தியார் வந்து பிரின்சிபல் கிட்ட சார் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஸ்கூல்ல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரேடியோ ஸ்டேஷனை ஒரு மாடலா வச்சு மற்ற ஸ்கூலுமே இந்த ஆக்டிவிட்டியா அடாப்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறாங்களாமா, அதனால இதை எப்படி பண்றதுன்னு சொல்லி வேற ஸ்கூல்ல இருந்து ஆளுங்களாம் பாக்குறதுக்காக நாளைக்கு வராங்க சார்னு சொல்ல பசங்களுக்குலாம் லைட்டா சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். மற்ற ஸ்கூல்ஸுக்கு எடுத்துக்காட்டா இந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்குதுங்கிற பட்சத்தில் டெஃபினட்டா பிரின்சிபல் இதை ஷட் டவுன் பண்ண மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஆள் அமுச்சு வச்சுட்டு பிரின்சிபலுமே சரி இதோ இந்த ஒரு தடவை நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஆனா அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காது சரியான வார்ன் பண்ணி அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் சிறிது நாட்கள் கழித்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு நம்ம பசங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சி வருவாங்க. என்னன்னா அந்த மியூசிக் வாத்தியார் ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறானாமா, அதனால தான் என்னன்னு கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவருமே இவங்க எல்லாரையும் தனியா உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி வேற ஒரு ஊர்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரால இவருக்கு ஒரு வேலை ஒன்று கிடைச்சிருக்கு. இவர் ஒரு மியூசிஷியன் தானே, ஸோ அந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா தன்னால இன்னுமே கரியர்ல பெட்டரா க்ரோ ஆக முடியும். ரேதர் இங்க ஒரு டீச்சரா இருந்து சொல்லி கொடுக்கறத விடவுமே சைனாவோட கேபிட்டலான பீஜிங்ல தான் அவருக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குது. ஒன்ஸ் நீங்களுமே கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் மேபி பீஜிங்ல ஏதாவது யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா வாங்க, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடிஷ்னலா நான் இங்கிருந்து போயிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கேயாவது ரேடியோ ஸ்டேஷன் எல்லாம் அம்போன்னு விட்டுறாதீங்க சரியான்ட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப இந்த டாவோங்கிற பிள்ளையும் பின்னாடியே வந்துட்டு போறதான் போறீங்க, இது எங்களோட ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்களேன்னு சொல்லி ஒரு பிளான்ட்டை ஒன்று கொடுப்பா. அதை வாங்கினவரும் இன் ரிட்டர்ன் அவர்கிட்ட ஒரு பழைய விண்டேஜ் சிடி ஒன்று இருக்கும் போல அதை
அவகிட்ட கொடுப்பாரு. டாவோவும் கண்டிப்பா நான் பீஜிங்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணுவேன், உங்களை வந்து அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணுவேன்னு சொல்லுவா. லைக் அவர் எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கையில முன்னேறிடுவேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஏதோ ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பா. நைட்டு ஃபுல்லா பயங்கரமா அதை எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில கொண்டு வந்து அவங்க டீச்சர் கிட்ட கொடுத்தா அவங்க ஏன் இது இவ்வளோ இம்மெச்சூரா இருக்குது அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்களா, திருப்பி எழுதிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ஒரு ஐடல் அவனை மென்ஷன் பண்ணிட்டு நான் ஒன்றும் ஒரு மாதிரி டேலண்ட்லாம் இல்லைங்கன்னா என்னால் இவ்வளோதான் முடியும்னு சொல்லக்குள்ள நீ இப்போ ஒரு ஐடியால மென்ஷன் பண்ணல அவன் ரீசெண்டா தான் ஸ்கூல் கிராஜுவேட் பண்ணாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு டீச்சர் கேட்பாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஒரு ஐடியலா இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களும் ஒன் ஸ்டூடெண்டாலா இருந்திருப்பாங்களே அப்படின்னு ஹீரோயின் அப்பதான் ரியலைஸ் பண்றா. வாத்தியாரும் சில அட்வைஸ் எல்லாம் போடுறாங்க. ஆரம்பிக்கும் போதே யாரும் டேலண்டாலா இருக்க மாட்டாங்க, எல்லாம் போக போக தான், அதனால போய் பெட்டரா ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரின்னு இவ்வளவு அந்த ரேடியோ கிளப் ரூமுக்கு வரும்போது அந்த ரூம் நீக்கி இருந்திருக்குமா, யாரா அது பொறுப்பே இல்லாம நீக்கி போட்டிருக்குதுன்னு சொல்லி உள்ள வந்து உட்காந்தவளும் சும்மா மைக்ல அந்த ரிலீக்ஸ் எல்லாம் பாடி காட்டினா எப்படி இருக்குங்கிற மாதிரி அவ பாட்டுக்கு சும்மா பாடிட்டு இருப்பாளா. அங்க ரூம்ல ஏதாவது ஹீரோ பையனோ தூங்கிட்டு இருப்பான். இந்த கீச் கீச் குரல்லாம் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு எந்திரிச்சு வந்து நம்ம ஹீரோயினா பார்த்தவனும் கையில என்ன எதையோ வச்சு படிச்சுட்டு இருக்கிறான்னு அதை டக்குன்னு புடுங்கக்குள்ள அதை இவ்வளவுமே திருப்பி வாங்கறதுக்காக ட்ரை பண்ண ரெண்டு பேரும் கீழே விழுந்து எச்சி பண்ணிக்கிறாங்க. டே என்னடா பண்ணு ஹீரோயின்லாம் பதறி போகும்போது அப்ப யாரோ கதவு நிக்கிற மாதிரி இருக்கா, அது லின்னாதான் இருக்கும். கிளப் ரூம்ல யாரும் இல்லைங்கிறத பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுவானா. ரெண்டு பேரும் பப்பீஷியமா ஃபீல் பண்ணி ஒளிஞ்சிருந்திருப்பாங்க போல. இருந்தாலும் ஹீரோ பையன் எதையும் காட்டிக்காம அங்க இருந்து வெளியில போகலான்னு இருந்தா அதான் ரூம் லாக் ஆயிருக்கு, உங்ககிட்ட கீ இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் இங்கதான் வச்சிருந்தேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கைக்குள்ள அவ பேக்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கொட்டி பார்த்துட்டான், கீயை மட்டும் காணோம். ரைட்டு, தெரிஞ்ச எவனாவது வந்து கதவு நிக்கிற வரைக்கும் வேற வழி கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் ஒரு ரிலீக்ஸ் நோட் மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பா. அதை எடுத்துட்டு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் சும்மா படிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. கிண்டல் பண்றதோட நிறுத்தாம இதை நீ இன்னும் பெட்டரா எழுதியிருந்தா எப்படி இருக்கும்னுட்டு அவளுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுக்க அதை ஃபாலோ பண்ணி அவளுமே சில விஷயம்லாம் அப்படியே எழுத ஆரம்பிக்கிறா. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு மேக்கப் டப்பா மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பா. அதை ஓபன் பண்ணக்குள்ள அதுல தான் அவளோட கீ இருக்குது. கீயை நீயே வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருந்தியான்ட்டு வெளியில வந்தா வெளியில செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அருமை. ஆனா யாரோ ஒருத்தங்க இவங்களுக்குனே வச்ச மாதிரி அங்க பார்க்கிங்ல ஒரு கொடை ஒன்று இருக்கும், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோயினை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்காம நைட்டு முழுக்க உட்காந்து ரிலீக்ஸ் எழுதிருப்பா போல. அதனால கிளாஸ்ல உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்க. தூங்க கூட இல்லாம அப்படி என்னமா பாட்டு எழுதிருக்கீங்கன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை வாங்கி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா ஸ்கூல் வாழ்க்கையை பத்தி எழுத சொன்னா இதுல இருக்கிற ஒன்னு ரெண்டு ரிலீக்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் ரீட் பண்ணா என்ன ஏதோ ஒரு காதல் காவியம்லாம் வருது, ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுதோன்னு அவளுக்கு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் டீச்சரும் வராங்க. வந்துட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலோட ஆனிவர்சரி வரப்போதாம ஆனுவல் டே மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கு ஆஸ் யூஷுவல் மியூசிக் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதனால அது ரெண்டுத்துக்குமே நம்ம ஹீரோயின் அண்ட் ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் இந்த கிளாஸ்ல இருந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம லென் பையன் பாஸ்கெட் பால் கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு சீனா ஒரு நபர் வராரு. தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படின்னும், அதுக்கப்புறம் பெருசா இந்த ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்கல, அதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி நம்ம லென்ன இந்த ஸ்கூல்ல சுத்தி காட்ட சொல்றாரு. ஏன்னா இந்த 10 வருஷத்துல ஸ்கூல்ல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே லென் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வரால. வந்துட்டு யார் இவருன்னு கேட்கும் போது அவரே இந்த மாதிரி நான் ஆக்சுவலி உன்னோட சீனியருமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் நான் படிச்சிருந்தேன், சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அவரு இப்போ ஒரு மியூசிஷியனா இருக்கிறாருங்கிற மேட்டரையும் சொல்லுவாரா. இதை கேட்டோடனே ஹீரோயின் ஓகே, நீங்க ஒரு நல்ல மியூசிஷியனுங்கிற பட்சத்தில் என்னோட குரல் வலிமை எப்படி இருக்குது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஹீரோயின் ஸ்பாட்லயே பாட ஆரம்பிப்பாளா. இவ கேவலமா பாடுறது எனக்கு பக்கத்தில் நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம லின்னோட ரியாக்ஷனுங்கிறது இருக்கும். அவருமே சரி சரி போதுமா நிறுத்துன்ட்டு நீ இன்னுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா பாடலாம், ஆனா கண்டிப்பா உன்னோட ரிலீக்ஸ் எல்லாம் ரொம்ப பெட்டரா இருக்குதுன்னு சொல்லக்குள்ள அது அவளுக்கு காம்ப்ளிமெண்டா போயிருது. நான் தாங்க எழுதுனேன்லாம் சொல்லுவா. அதுக்கப்புறம் அவருமே ஓகே கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணலாம் சரியான்ட்டு அங்கிருந்து கிளம்புறாரா. ஆமா யார் அந்த நம்பர்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின் லென் கிட்ட கேட்கும் போது இன்னமும் உனக்கு அவர் யாருன்னு தெரியல, நம்ம ஸ்கூல் ஆனுவல் டேக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வர போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது அவரு தான்,
ஒரு பேர் தான் விக்டர்னு சொல்லக்குள்ள எனது அவரான்னு சொல்லி ஷாக் ஆகுறா. இதோ இந்த மியூசிக்ல கொஞ்சம் பெரிய கை போல கட் பண்ண ஆனுவல் டேவும் வருது. சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா அந்த விக்டரும் வந்துட்டு அவருக்கான ஸ்பீச் எல்லாம் பேசி முடிச்சு அடுத்ததாக அந்த ஈவெண்டோட முக்கியமான மேட்டரான நம்ம ஹீரோயின் பாட வேண்டியதுதான். பட் லக்கிலி ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரையும் தனியா விட்டுருந்தா சொதப்பிந்திருப்பாங்க. கொஞ்சம் கோரஸா கூட ஆளுங்களா இருக்கிறங்காட்டி நம்ம ஹீரோயினோட வாய்ஸ்ங்கிறது மேட்ச் ஆகி எப்படியோ தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டுருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஒரு சீடி கடை வச்சிருந்திருப்பாரு போல, அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே வந்து சில ரவுடி பசங்க நம்ம ஹீரோனோட கடையிலேருந்து காசு ஆட்டையை போடலான்னு வந்துருப்பானுங்களா. கரெக்டான டைமில் ஹீரோவும் அந்த கடைக்கு வந்துருப்பானா. வந்துட்டு அங்கே இருக்கிற ரவுடி பசங்க கூட சண்டை போட்டு எப்படியோ ஹீரோயினை காப்பாற்றுறான். ஆக்சுவலி ஹீரோனோட அப்பா இப்படி ஒரு கடை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளை மிரட்டி கம்மியான காசுக்கு சிடிலாம் வாங்கலாம் அப்படின்னு தான் அவன் வந்துருப்பானா. வந்த இடத்துல இப்படி ஒரு சண்டை நடந்துருக்கும். அதனால ஹீரோயின் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருந்திருக்கும் போல, அதுக்கெல்லாம் மருந்து போடலான்னு இருந்தா கரெக்டாக உள்ளே வந்து அவங்க அப்பா 2 பேரையும் கையக்களவும் பிடிச்சி என்ன போல வீட்டுல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி 2 பேரை உட்கார வச்சு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவை பத்தி தான் ஹீரோனோட அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும்ல, அதனால இவன்லாம் ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில தான் அவர் இருப்பாரு. இப்படி அவர் பயங்கரமா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அப்படி கடையில ரவுடி பசங்களா வந்தாங்க, காப்பாத்துறதுக்காக வந்தான், அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மருந்து போலான்னு சொல்லி நன்றி சொல்றதுமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கிற உண்மையெல்லாம் சொல்லுவா. விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் சாரி கேட்டுட்டு ஹீரோவை உட்கார வச்சு சோறெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டே அனுப்பி விடுறாரு. கொஞ்சம் தூரம் வழி அனுப்பி வைக்க வந்த ஹீரோயினும் அவன் ஆக்சுவலி ஒரு சிடியை ஒன்று கேட்டிருந்திருப்பான், அதை ஃப்ரீயாவே கொடுக்குறா உதவி பண்ணதுக்கு நன்றின்னு. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசி இயர் புது செமஸ்டர் ஆரம்பிக்குதா. ஹீரோயின் கிளாஸுக்குள்ள வரும்போது ஆல்ரெடி எல்லாருமே முன்னாடியே வந்துட்டு பயங்கர பிஸியா படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இவனுங்களாம் என்னைக்கிடா திருந்தி படிக்க ஆரம்பிச்சானுங்கன்னு ஹீரோயின் அவனுங்க எல்லாரையும் வித்தியாசமா பார்த்துட்டு ஈவினிங் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பா. ஃபைனல் இயர் அதனால பர்சன்டேஜ் ஏத்துறதுக்காக படிக்கிறாங்கிறதுலாம் ஓகே தான், அதுக்குன்னு முத நாள்ல இருந்தே வான்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்டு மற்றவங்க எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு அதை குறை சொல்லிக்கிட்டு இல்லாம ஒழுங்கா நீயும் படிக்க ஆரம்பி, பெட்டரான காலேஜுக்கு போகணும்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாட்களுங்கிறதும் போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் அவளோட எஃபோர்ட்லாம் போட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்படி இருக்க ஸ்கூல் முடியறதுக்கு இன்னும் ஒரு 1-2 மாசம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கடைசியா நடந்த ஒரு எக்ஸாம்ல ஹீரோயின் கம்மியான மார்க் வாங்கி இருந்திருப்பாளா. ஹீரோவுமே அவ மார்க் கம்மியாக வாங்கிட்டு அங்கேருந்து போகிறத பார்த்துருந்துருப்பான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்டடீஸ்க்கு வந்து உட்காரும்போது ஹீரோயின் இன்னும் வராமல் இருக்கிறத பார்த்துட்டு மார்க் கம்மியாக வாங்கியிருந்திருக்கேன்னு ஃபீல் பண்ணுவான்னு தனியாக விட்டா இன்னுமா ஃபீல் பண்ணுறான்னு அவளை தேடி வரக்குள்ள அங்கே தான் உரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பாளா. ஹீரோவும் சில விஷயங்கள சில சப்ஜெக்டில் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி சின்ன வயசில் அவன் ஃபேஸ் பண்ண சில ரிஜெக்ஷன்லாம் சொல்லி காமிச்சு, ஆனால் அதுக்குன்னு நான் அதே நினச்சிட்டு சோகமாக உட்காரல, இன்னும் முன்னேறதுக்காக முயற்சி பண்ணுறேன்ல, நீயும் ட்ரை பண்ணுவியாமான்னு அவளை சமாதானப்படுத்தி கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறமே படிப்புங்கிறது திருப்பி போயிட்டே இருக்குது. கடைசியா ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் இருக்கும்போது அப்போ ரேடியோல ஒரு ஷோ ஒன்று பண்றாங்க. இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி பசங்க எல்லாரும் பயங்கர பதட்டமா ஆன்சைட்டியோட இருப்பானுங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி மாரல் சப்போர்ட் பண்ற மாதிரி. இதை கேட்ட ஹீரோயினுமே வேகமா அந்த ரேடியோ ஸ்டேஷன் கிளப்புக்கு போறா. அண்ட் ஆக்சுவலி ரேடியோ ஸ்டேஷன் கிளப்பை ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எக்ஸாம் எழுத போற பசங்களுக்காக சப்போர்ட்டிவா இருக்கட்டும் தான் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாமுக்கான நாளும் வந்துருச்சு. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு பயங்கர ஜாலியாக ஈவினிங் நம்ம ஹீரோயின் எல்லார்ட்டையும் சிரிச்சு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பா. ஏன்னா அம்மனி கொஸ்டின்ஸை ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்திருக்காளாமா, எப்படியும் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லி பயங்கர நம்பிக்கை இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரூமில் உட்காந்துக்கிட்டு லென் பையனுக்கு கொடுக்கறதுக்காக லவ் லெட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாது, உப்பவே அவனை பிடிச்சி பாக்கெட்டில் போட்டுறணும்னு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு வந்துருப்பாளா. அவளுமே அந்த லவ் லெட்டருக்கெல்லாம் பார்த்துட்டு கவலைப்படாத, கண்டிப்பாக அவனை ஏற்றுக்குவான்னு மோட்டிவேட் பண்ணுறா. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்கூல் இருக்குது போல, நேராக போய் அந்த லின்னை மீட் பண்ணி கொடுத்துடலான்னு இருந்தா. லின் அந்த டாவோ பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. டாவோக்கும் ஏதோ ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்துருப்பான் போல, அவனை ஓப்பனாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, அதனால எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்காம அப்படியே அவனை கோஸ்ட் பண்ணிடுறதா நல்லதுங்கிற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருப்பான். கூடவே நம்ம ஹீரோயினும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஹே புள்ள இங்கே என்ன பண்ணுறேன்னு அவளை கூப்பிடும் போது அவள் கையில் இருக்கிற லவ் லெட்டரை இந்த லின் பையன் நோட் பண்ணுறான். ஏன்னா எனக்கு கொடுக்க வந்திருக்கான்னு இந்த லின் ஆசையாக கேட்டா, இல்லை நான் உனக்குலாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு
லின் கிட்ட இருக்கிற ஒரு புக்கை மட்டும் கையில வாங்கிக்கிறாளா. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னையில இருந்தே கிளாஸ் எல்லாம் நடக்க போறதே இல்ல. இருந்தாலும் கிளாஸ்ல கூப்பிட்டு வச்சு டீச்சர் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு ஒரு பையன் எழுந்திருச்சு அவன் பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயினுக்குலாம் ஒரே சோகம். சரி இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு ஸ்கூல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி லின் கிட்ட இருந்து ஒரு புக் ஒன்று வாங்கி இருப்பாள். அந்த புக்குக்குள்ள அந்த லவ் லெட்டரை வச்சு அவங்ககிட்ட கொடுக்க படிச்சு முடிச்சுட்டா போல, அதனால தான் புக்கை திருப்பி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை வாங்கி பேக்ல வச்சவன் அப்படியே கண்டுக்காம அங்கிருந்து வந்துருவான். ஆனா அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதிருப்பாங்களா, அதோட ரிசல்ட் வர வரைக்கும் ஹீரோயின் வீட்டில் தான் இருப்பா. அவங்க அப்பா கிட்ட மேபி என்ன காலேஜில் சேர்த்துக்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கக்குள்ள, காலேஜ் படிச்சு வேலைக்கு போறதுங்கிறது ஒரு வழி தான், அதே ஒரே வழி கிடையாது. வாழ்க்கையில ஏர்ன் பண்றதுக்கும் சர்வை பண்றதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால காலேஜில் செலக்ட் ஆகி போனேனாலும் சந்தோஷம் தான், போகலினாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு பாசிட்டிவா இருப்பாரு. பேரலா இந்த லின் பையன் இருக்கிறான்ல, அவன் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகியிருப்பான் போல. அதனால திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுமே அந்த யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆயிட்டாலாமா. பயங்கர ஜாலியா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா சொல்லி தான் ஹீரோயினுக்கு தெரிய வரும், அந்த டாவோங்கிற புள்ள இருக்கிறாள் அவன் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலையாமா. நல்லா படிக்கிற பிள்ளையாச்சு, எப்படி இது நடந்ததுன்னு ஹீரோயினும் நல்லா விசாரிக்கிறதுக்காக போய் டாவோ மீட் பண்ணியிருந்திருக்க. அவளுமே முதல்ல எப்படி மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்திருக்கா போல. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மனதை ஆறுதல் படுத்திக்கிட்டா. என்ன மார்க் வாங்கலன்னு எங்க அப்பா தான் என் மேல கொஞ்சம் வெறப்பா சுத்திட்டு இருக்கிறாரு, பரவாயில்ல இருந்துட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவ காமா தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவங்க ரேடியோ கிளப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி எடுத்துட்டு போகிறது மட்டும் இல்லாம அடிஷ்னலா ஒரு டப்பால டைம் கேப்சூல் மாதிரி அவங்களுக்கு ஃபேவரட்டான பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டுட்டு அங்க ஒரு இடத்துல மரத்துக்கடியில வந்து குழி தோண்டி போச்சு வைக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம திருப்பி வந்தோம்னா இதை எடுத்து பார்க்கலான்னு. இவங்க இப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு முழு நிலவுங்கிறது வந்திருக்கும். அதை பார்த்த நம்ம லின் பையன் இருக்கிறான்ல, அவன் நிலவு அழகா இருக்குதுன்னு ஒரு வாக்கியம் சொல்லுவானா. அதை கேட்டா பெருசாங்க இருக்கிற யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல. ஈவன் நம்ம ஹீரோயின் கூட ஓகே ஒரு போயட்டிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை இன்டெப்தா பார்க்கல. இருந்தாலும் டாவோ இருக்கிறாள், அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி நிலவு அழகா இருக்குதுன்னு சொல்றது வந்து உன்னை பிடிச்சிருக்கே இல்ல ஐ லவ் யூ அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தை. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த போற போக்குல சொல்ற ஒரு ஆள் அந்த லின் கிடையாது. அவன் அதை சொல்லியிருந்திருக்கானா மேபி இன்டைரக்டா ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றான்ப்பா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கிளம்பக்குள்ள நம்ம ஹீரோயின் போற அதே பஸ்ல தான் இவனும் வந்திருப்பான், லின்னும் வந்திருப்பான். அங்க எப்படி நிலவு அழகா இருக்குதுன்னு சொன்னானோ அதே மாதிரி நீ போற வழியிலேயே நானும் வரேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பானா. சரி நான் உங்ககிட்ட ஒரு புக் ஒன்று கொடுத்தேன்ல, அதை ஓபன் பண்ணி பாத்தியான்னு ஹீரோயின் கேட்கும் போது காட்டுறாங்க. ஆக்சுவலி அவன் அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்துருப்பான். அவங்க அம்மாவும் என்னடா லவ் லெட்டரா அப்படின்னு அதையும் பார்த்துருப்பாங்க. ஸோ எப்படி ஹீரோயினுக்கு இந்த லின் பையனை பிடிச்சிருந்திருக்கோ அதே மாதிரி அவனுக்கும் பிடிச்சிருந்திருக்கு. அப்படியே சீன் கட் பண்ணா ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு நம்ம ஹீரோயின் யூனிவர்சிட்டியில முத நாள் என்டர் ஆயிருந்திருக்கா. ஏற்கனவே லின் பையன் அங்க வந்துட்டான் போல. நம்ம ஹீரோயினுக்கு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஹெல்ப் பண்றானா ரூம் வரைக்குமே வரான். அப்போ அங்க ரூமுக்கு நல்லா வெள்ளை துணி போட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி வரால, அவ பேரு வெண்ணாம நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் தான். அவளுக்கு நம்ம லின் பையனை பார்த்தோன்னே ஒரு கண்ணு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருப்பானா. அங்க அவனுக்கு ஹாஸ்டல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறானுங்க. அவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா கேம் ஆடி காலையில அறக்க பறக்க எந்திரிச்சு கிளாஸுக்கு வந்துகிட்டு இருப்பானுங்க. ஒரு நாள் எப்படியோ ஹீரோ பையன் ஹீரோனோட நம்பரை கண்டுபிடிச்சு அவளுக்கு கால் பண்றது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லாரையுமே ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்குமே கூப்பிட்டு இருந்திருப்பான் போல. நம்ம ஹீரோ, லின்னு, அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அந்த டாவோங்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு 5 பேருமே வந்திருப்பாங்க. வந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ராவா சாப்பாடு எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மீட்டை வந்து அறுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான உதவிகள் எல்லாத்தையுமே நம்ம லின் பையன் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு லின்னை தான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கும் ஹீரோயினை பிடிச்சிருந்திருக்கு. அதனால அவன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் டாவோ கிளாஸ்ல முடிச்சுட்டு ஈவினிங் நடந்து வரும்போது அங்க ஒரு பெஞ்சு கடையில ஒரு மொபைல் ரிங் ஆகுறத பாக்குறாளா. யாரோட தான் இருக்குன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா, அந்த மொபைல் என்னோட தாங்க, கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நபரும் வராங்க. யாருன்னு பார்த்தா மியூசிக் வாத்தி. அவரை பார்த்தோன்னே நம்ம டாவோக்கும் ஹாப்பி. அண்ட் அவரு நம்ம டாவோ அப்படியே பார்த்துட்டு சும்மால அனுப்பல, ராதர் அவரு பீஜிங்ல
தானே ஒரு ஆர்கெஸ்ட்ரால ஒர்க் பண்றாரு. ஸோ அங்க லின்னுக்கும் டாவோக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற விதமா அவங்க 2 பேரையும் ஸ்டேஜில் ஏற்றி பெரிய ஆளுங்க முன்னாடிலாம் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சரி பாருங்கன்னு வாத்தியார் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் டாவோ வாத்தியாரையே பார்த்துக்கிட்டு இருக்க. இதை கவனிச்ச லின்னும் என்ன மாதிரியே நீயும் பார்த்துக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் சட்டு புட்டுன்னு ஏதாவது முயற்சிகளை எடுக்கிற வழியை பாரு, இல்லைன்னா வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அட்வைஸை போடுறான். பேரலா இந்த ஹீரோ பையன் ஏதோ அவன் கிளாஸ் பசங்க கூட சேர்ந்துட்டு ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறான் போல. அதுக்காக அங்க இங்கே ஊர் சுத்திட்டு ஹீரோயின் அவன் கூட நைட்டு பேசிட்டு வந்துகிட்டு இருக்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவ ஒரு இன்டர்நெட் கஃபேல போய் வந்துகிட்டு டெய்லியும் நைட்டு ஒரு பர்டிகுலர் பையன் கூட ஐடென்டிட்டிலாம் பெருசா ரிவீல் பண்ணிக்காம ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு இருப்பா. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட பேண்டுக்காக ரிலீக்ஸ் எழுதணும்னு சொல்லி ஹீரோயின் அந்த யூனிவர்சிட்டிலே இருக்கிற ஏதோ ஒரு மியூசிக் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலான்னு இருந்திருப்பா. ஆனா காலையில லேட்டா வந்தங்காட்டி அங்க வந்த வாத்தியாரும் உட்கார்றதுக்குலாம் இடம் இல்லாம அட்டன் பண்ணோம்னா முன்னாடியே வரணும் சரியான்ட்டு ஹீரோயினை பத்தி அமுச்சு விட்டுருவாங்க. கேம்பஸ்ல சோகமா உலாவிக்கிட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்த லின்னுமே விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு சரி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஒரு ஆர்கெஸ்ட்ரால ஜாயின் பண்ணியிருந்திருக்கேன், உன்னை நாங்க கூட்டிட்டு போறேன், அங்க ஒரு முக்கியமான நபர் இருக்கிறாருன்னு சொல்லி கூட்டிட்டு போனா அங்க மியூசிக் வாத்தியார் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கும் ஆச்சரியம் தான். நீங்க சொன்ன மாதிரியே நான் இன்னுமே பாட்டு எழுதுறது கூட கைவிடலன்னு சொல்லி அவளோட மியூசிக் நோட்லாம் கூட எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் லின் பையன் சும்மா நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு அவனோட திறமைகள் எல்லாத்தையும் அந்த பியானோல இறக்கிக்கிட்டு இருப்பானா. ஹீரோயினும் நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு அவளோட அம்மாவுமே சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பாட்டு கிளாஸுக்கு, டான்ஸ் கிளாஸுக்கு, கேலிகிராஃபி கிளாஸுக்குலாம் அனுப்பி இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் நம்ம ஹீரோயினால ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருந்திருக்க முடியாது. நான் ஒரு முட்டா பீஸாக இருந்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்குள்ள அப்போ கற்றுக்க முடியலன்னா என்ன, கண்டிப்பாக ஒப்பனி ட்ரை பண்ணலாமேன்னு லின் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பியானோவை எப்படி வாசிக்கணும்னு சொல்லித்தரானா. இவங்க இப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வாத்தியாரும் கிட்ட வராரு. பரவாயில்லையே, சூப்பராக வாசிக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாளுக்கு பெருசாக இந்த ஒரு காம்படிஷன் இங்கே நடக்காது, டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கன்னு சொல்லக்குள்ள அப்போ அந்த இடத்துக்கு குவென்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ரூம்மேட் ஒரு பொண்ணு இருந்தால அவ வருவா. 3 பேரும் அங்க இருந்து பேசிக்கிட்டு வரும்போது தான் தெரிய வருது ஆக்சுவலி இந்த குவென் வேற யாரும் கிடையாது, அந்த மியூசிக் டீச்சரோட தங்கச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஆர்கெஸ்ட்ரால நம்ம லின்னு, அந்த டாவோ புல்லா, அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்னு சொல்லி அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம லின்னை பாக்குறதுக்காகவே அந்த குவென்னுங்கிற பொண்ணு அங்க வருவா. இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் காலையில கிளாஸுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த லின் பையனை பாக்குறா. அவனை பார்த்த தடுமாற்றத்துல கையில இருக்கிற புக்ஸ் எல்லாம் கீழே போட்டு விட அதையெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு ஒழுங்கா பார்த்து போ சரியான அட்வைஸ் பண்ணி அனுப்புறானா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுமே வரா. ஸ்கூல் முடிகிற அன்னைக்கு லின் பையன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி லெட்டரை கொடுத்துட்டான். ஆனா ஏன் இன்னுமே எவிடென்ட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவன் பண்ண மாட்டேங்கிறான்னு கேட்டதுக்கு மேபி நீ கொடுத்த அந்த லவ் லெட்டருங்கிறது அவ்வளோ டீப்பா இருந்திருக்காது போல, நீ இன்னுமே அடிஷ்னலா உன்னோட ஃபீலிங்ஸ் எடுத்து கொட்டணும் போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ற செஷன் முடிஞ்சு நீ ஓகே நம்மளோட காதல் வாழ்க்கையை பார்ப்போன்ட்டு இன்டர்நெட் கேஃபேல போய் அங்க இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ல மறுபடியும் மெசேஜ் பண்ணலான்னு உட்காந்தா. அந்த இடத்துல ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு பிள்ளைகிட்ட மெசேஜ் பண்ற அந்த பையனே வந்து கமான் இந்த கம்ப்யூட்டர்ல நான் தான் முதல்ல அந்த உட்காரணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு போடா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும் அங்க போய் ஓரமா வெயிட் பண்றான், எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்றதுக்கே அவ உட்காந்து இருக்கா. தன்னோட ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு ஹீரோயினும் அந்த லின்னுக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு இன்னைக்கு 2ல ஒன்னு கேட்டறேன்னு சொல்லி அவனை மீட் பண்ணும்போது அந்த டைம்னு பார்த்து லின்னுக்கு வேற ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கும் போல. பதில் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தா. பதில் வேணுமா, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு மூஞ்சில் அடிச்சபடி சொல்லிடுவானா. அவளும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சரி என்ன ஃப்ரீயா இருக்கிறியா, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வெளியில போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடக்குள்ள அவ இல்ல நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுவா. ஏன்னா லைக் மேபி நம்ம ப்ரொபோஸ் பண்ணது அந்த லின்னுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள ஓப்பனா ரிஜெக்ட் பண்ணா நமக்குள்ள இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிருன்னு சொல்லி தான் அவன் ரிஜெக்ட் பண்ணாம இருக்கிறானுங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. அடுத்த நாள் ஹீரோ பையன் ஹீரோயினுக்கு கால் பண்ணக்குள்ள எப்போ உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லப்பா, ஒரே உடம்பெல்லாம் வலிக்குது, ஜெல்த்து பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்கவே முடியலங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. இவ புலம்புல கேட்ட ஹீரோவுமே மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு நேரா ஹாஸ்டலுக்கு வந்தவனும் அந்த குவென்னு ஹீரோயினோட ரூம்மேட் ஒரு பொண்ணு இருப்பாள்ல அவ மூலமா நம்ம ஹீரோயினுக்கு அதை கொடுக்க சொல்றான். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஒரு கான்சர்ட்டோட டிக்கெட் வாங்கலான்னு ஹீரோ லைன்ல வந்து நின்னுகிட்டு இருப்பானா. அப்போ பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்க அதே நேரத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த குவென்னுங்கிற பொண்ணு டாவோ கூட ஆர்கெஸ்ட்ரா போயிருப்பா போல. சோ அதனால 2 பேரும் நலஞ்சங்காட்டி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாளா. அப்போ டாவோவும் சவுத்துல இருக்கிற போட்டோஸ்லாம் பார்க்கக்குள்ள நம்ம மியூசிக் வாத்தியார் இருக்கிறாங்கல்ல அவருக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி தெரியுது. ஐயோ அப்ப அவர் சிங்கிள் இல்லையான்னு நம்ம டாவோக்கு ஆச்சரியமாக குவென் தான் சொல்றா. ஆக்சுவலி வாத்தியார் ஸ்பெயின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாமா. அப்புறம் என்ன ரீசன்னு தெரியல, பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு மியூசிக் வாத்தியாரும் வீட்டுக்கு வராரு. வந்துட்டு அவருமே டாவோ இருக்கிறத பார்க்க நைட் டைம்ல மிட் நைட் ஆனாலும் தூங்காம அந்த மியூசிக் வாத்தியார் அவன் பாட்டுக்கு வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானா. என்ன சாரு என்ன யோசனைன்னு டாவோவும்
பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்கும்போது தான் இன்னுமே நம்ம மியூசிக் வாத்தியாருக்கு அந்த பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில சைக்கிள்ல வந்த ஹீரோ பையன் நடந்து போயிட்டு இருக்கிற ஹீரோயினை சைக்கிள்ல கடத்திட்டு நேரா ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருப்பா. கூடவே அந்த ஃப்ரெண்டு புள்ள ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்புவால, அந்த பையனுமே அங்கதான் இருக்கிறான். கம்ப்யூட்டருக்காக அன்னைக்கு 2 பேரும் இன்டர்நெட் கேஃபேல அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த வன்மங்கிறது இங்கேயுமே தொடருது. பிளஸ் அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ரூம்மேட்டா இருக்கும். அடிஷ்னலா டாவோவையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல. டாவோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட ரூம்மேட்டுக்கு ஒரே பூரிப்பு. ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணும்போது தன்னோட போட்டோவை காமிக்க வேண்டான்னு ஒரு குரூப் போட்டோ மாதிரி அனுப்பியிருந்திருப்பால, அந்த போட்டோல டாவோ இருந்திருப்பா. நம்ம மெசேஜ் பண்ண ஒரு பிள்ளைய இன்னைக்கு நேர்ல பார்த்துருக்கோம்னு ஒரு செம ஹாப்பியில இருப்பான். பிளஸ் நம்ம லின்னும் வருவான். அதுக்கப்புறம் சும்மா கதை பேசிட்டு இருந்தவங்க கார்ட்ஸை வச்சு கிங்ஸ் கேம்னு ஒன்று ஆடுவாங்க, லைக் ட்ரூத் ஆர் டேருங்கிற மாதிரி. அப்படி கேள்விகளை மாறி மாறி கேட்டுட்டு வரும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கிறாள், அவ லின் கிட்ட இந்த குரூப்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது அவனும் ஆமான்னு சொல்லுவானா. ஏன்டா இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேங்கிற மாதிரியே ஹீரோ உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல ஹீரோயினுக்கு ஆக்சுவலி ஹீரோ பையன் ஒரு கவர் ஒன்று கொடுத்துருப்பான், ஒரு என்வலப் மாதிரி. அதுல ஒரு கான்சர்ட்டுக்கான டிக்கெட் ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இதுக்காக தேங்க்ஸ் சொன்னா. அதான் சாயங்காலமா நம்ம லின்னோட பதில பார்த்துட்டு ஹீரோ பையன் கடுப்புல இருக்கிறான்ல, அதனால ஹீரோயினுக்கிட்டையும் ப்ராப்பரா அவன் பேசல. ஸோ இது என்ன விஷயமா இருக்குன்னு ஹீரோயின் அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசும்போது இப்படி ஹீரோ பையன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான்லாம் சொன்னான். அவளுமே அதை நோட் பண்ணியிருந்திருப்பா போல. மேபி இருக்கும், நம்மள மாதிரி அவனுக்கு ஒரு லௌகீக வாழ்க்கை ஆரம்பிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். மேபி உன்னோட ரூம்மேட்டாக இருக்கிற அந்த குவென் தான் அவ பேர், அவளா இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் சில சாப்பாடு பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோ பையன் அவனோட ரூம்மேட் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுன்னு சொல்லி இவங்க 3 பேர் ஏதோ பேண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க போல. அதை உருவானதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ண போறோம்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இதை பத்திலாம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லின்னையும் மீட் பண்றாங்களா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இதான் கரெக்டான நேரம்னு, எங்களால பைய தூக்கிட்டு வரவே முடியல, ஒரே வெயிட்டா இருக்குதுன்னு அந்த லின்னோட உதவி கேட்பாங்களா. அவனும் இவளுக்காக பேக் எல்லாம் கேரி பண்ணிட்டு வரும்போது கரெக்டா ஹீரோ பையனும் அந்த இடத்துக்கு வருவான். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு அவன் கேட்கும் போதே நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரோம்னு சொல்லக்குள்ள லின்னும் கூட இருக்கிறத பார்த்துட்டு ஓ ஷாப்பிங் ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க லின்னு பேன் அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பானா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இவன் எதுக்கு தேவையில்லாம நடுவில் வந்து சொதப்புறான்ட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அங்கிருந்து போகலான்னு இருக்க, நீ ஏண்டி என் கூட வர பாக்குற, நான் தனியாவே போவாங்கிற மாதிரி கோவத்தில் அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த ஹீரோயினும் இன்னைக்கு அவங்க பேண்ட் கான்சர்ட் பண்ண போறாங்கல்ல, அது ஒரு பார்ல தான் நடக்க போதா. அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு அட்டையரை வியர் பண்ணோன்னு அவ பாட்டுக்கு ஒரு சொக்கா ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை கேம்பஸ்குள்ள போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க. அதை பார்த்த லின்னும் என்ன நடந்துச்சுங்கிற மேட்டர்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு என்ன உன் ஃப்ரெண்டு தான் அந்த ஐடியா கொடுத்தாலா, வா உனக்கு நான் வேற வாங்கி தரேன்னு புதுசா ஒரு சொக்காவை வாங்கி கொடுத்துட்டு அந்த பாருக்கு கூடயும் வரான். லின் அங்க வந்ததா பார்த்தானே இவன் என்னடா எங்க போனாலுமே வராங்கிற மாதிரி தான் ஹீரோவோட பார்வை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்ல அவனோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டும் டாவோவும் வந்திருப்பாங்களா. சக்சஸ்ஃபுல்லா கான்சர்ட்டை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. நேரம் போக போக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட ரூம்மேட்டும் நல்லா குடிச்சிருவாங்களா. 2 போதை கைங்களையும் இருக்கிற எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பார்ல இருந்து கால் வரும். என்னன்னா அந்த குவென்னுங்கிற பொண்ணு குடிச்சிட்டு இன்னும் அங்கே தான் உட்காந்து இருக்கலாமா, அவளை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி தான் கால் பண்ணியிருந்திருப்பாங்க. இவனும் அங்க வந்துட்டு புள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற எந்திரின்னு கூப்பிட்டா அவ லின் லின் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாளா. அடிஷ்னலா ஹீரோவோட முகத்தையும் பார்த்துட்டு நீ ஒன்னும் லின் கிடையாது, நீ நீ இந்த மாதிரி ஹீரோ பையன் தானே, அன்னைக்கு ஹீரோயினுக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தவன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ ஞாபகப்படுத்தும் போது ஐயோ இந்த கேஸ் எந்திரிக்காது போலேன்னு வேற வழி இல்லாம அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு வருவானா. போதையில இருக்கிற அவளுக்கு பெருசா நம்ம ஹீரோவை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னாலும் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கிறது ஹீரோயினுக்கு நீ எனக்கு மருந்து வாங்கி கொடுக்கும் போது அவ பயங்கர ஹாப்பியா இருந்தா. எப்பவுமே உன்னை பத்தி மென்ஷன் பண்ணும்போது அவளோட கண்ணெல்லாம் பயங்கர பெருசாகும். எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குது போல அப்படின்னு அவ பாட்டுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. ஹாஸ்டல்ல கொண்டு வந்து அந்த குவென்னை விடக்குள்ள கரெக்டா ஹீரோயினும் அங்க வந்துட்டு இந்த தண்ணி வண்டி எங்கடா விழுந்து கிடந்துச்சுன்னு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறாளா. அப்படியே கூட்டிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு ஏற்கனவே
ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோக்கும் இந்த கன்னுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஓடிக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா அந்த கேள்விங்கிறது அவளுக்கு கொஞ்சம் ஜெலசி ஃபீலிங்கை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கா. அதனால ரூம்ல அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. அவ கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கும்போது அவளை கூப்பிட்டு வச்சு, நான் உங்ககிட்ட நான் ஒரு படிச்ச கதையை ஒன்று சொல்லுவேன், அந்த கதையில இருந்து எண்டிங் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லு சரியா அப்படின்னு சஜஷன் கேட்பாளா. கதைங்கிற பேர்ல உன் வாழ்க்கைய சொல்ல போற, சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. ஒரு முட்டா பிள்ளைக்கு அழகான ஒரு பையன் மேல முதல்ல காதல் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த காதல் அந்த ஃபீலிங்ஸ்ங்கிறது அப்படியே ஒரு ரவுடி பையன் மேல ஷிஃப்ட் ஆகுது. இதுல எது உண்மையான காதல், முதல்ல வந்ததா இல்ல ரெண்டாவது வந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாள. பேரலா ஹீரோவும் லென் பையனும் பார்க்ல பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருந்திருப்பானுங்க போல. ஆடி முடிச்ச உடனே ஹீரோ யோசிக்காம லென் கிட்ட எனக்கு அவளை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவானா. லென்னை விட்டுலாம் கொடுக்கல, எனக்கும் பிடிச்சிருக்குது, அப்புறம் முக்கியமா அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்திருக்கா, அதனால ரொம்ப ட்ரை பண்ணாதரான்னு சொல்லிட்டு போக இது எப்ப நடந்துச்சுன்னு ஹீரோக்கு தெரியாம இருக்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.